இந்த வாரம் நாங்க உங்களுக்காக 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் பண்ண போறோம். 10 AM வெபினார்ல இப்போ கரண்டா இருக்கிற கோல்ட் ரேலியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 11 AMக்கு எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் என்வாயன்மெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டிஸ்கஷன். 2 வெபினார்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் பயோல இருக்கு. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வேலையை விட்டுட்டு சொந்த ஊரில் விவசாயம் செய்யலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு நடுத்தர வயதில் வர்றது. அதுவும் சிறு ஊர்களில் பிறந்து வளர்ந்தவர்கள், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நான் சொல்லும்போது அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நகரத்துக்குள்ளே வந்து நகரத்தில் இருந்து வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்று நல்ல பணிகளில் தன்னுடைய வருமானத்தை கணிசமாக உயர்த்திய நபர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஏன் அவங்க வளர்ந்து கிராமத்தை விட்டு வந்தாங்கன்றதை பார்ப்போம். கிராமத்தில் பொருளாதார வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே அங்கேருந்து வெளியேறுகிறார்கள். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற அமைதியான வாழ்க்கை வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும், அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராம வளர்ச்சி பொருளாதார வாய்ப்புகளை வழங்காதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முதல்ல நகரத்தை நோக்கி வர்றாங்க. நகரத்தை நோக்கி வரும்போது அவங்க நகரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நகர சுகங்கள், உதாரணத்துக்கு கல்வி, பொருளாதார வாய்ப்புகள், வாழ்க்கை தரம், மருத்துவ வசதிகள், சமூக அந்தஸ்து, இதையெல்லாம் அவங்க இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. வாழ்க்கையை இன்னும் பெட்டராக அனுபவிக்க முடியுதுங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அதை விட பெரிய இடத்துக்கு வராங்க, பெருநகரத்துக்கு வராங்க. பெருநகரத்துக்கு வரும்போது அடடா இன்னும் பெட்டராக இருக்கே அப்படின்னு, வெளிநாட்டுக்கு போகும்போது அடடா இதை விட இன்னும் பெட்டராக இருக்கேன்னு. அப்போ இந்த மாதிரி படிப்படியாக ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் உயரும் போது ஏன் அவங்களுக்கு திடீர்னு இந்த கிராமத்தில் போய் விவசாயம் செய்யலாங்கிற அந்த ஃபேண்டசி வர்றதுன்னாக்கா, முதல்ல அதுக்கு நான் ப்ளேம் பண்ணுறது ஒரு விதமான ஐடியாலாஜிக்கல் குருட்டுத்தனம் அப்படிங்கிறது தான். என்ன இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேர்டை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? எப்போல்லாம் நம்ம ஐடியாலஜிக்கலாக மட்டும் திங்க் பண்ணுறோமோ அப்போல்லாம் குருட்டுத்தனம் வந்துடும். நம்மளால் ஆப்ஜெக்டிவாக திங்க் பண்ண முடியாது. விவசாயம் என்பது ஒரு தொழில்முறை உலகம் பூராகும். ஆனால் இந்தியாவில் இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது வாழ்க்கை முறை அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு நெல் பயிர் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய கூலி அந்த நெல் பயிருக்கு அவர் விடக்கூடிய தண்ணீரின் மதிப்பை விட குறைவு. ஆனால் அதே நெல்லை வாங்கி அரிசியாக நுகர்வு செய்யக்கூடிய சமூகம் 5 ரூபாய் விலை கூடினால் இது அநியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கும். அப்போ ஒருத்தருடைய உழைப்பை சரியாக மதிப்பு கூட செய்யாத, மதிப்பிடாத ஒரு சமூகத்துக்கு ஒருவர் உழைத்து தன்னுடைய அவுட்புட்டை கொடுக்கணுன்னாக்கா அதை வாழ்க்கை முறைன்னு சொல்கிறது ரொம்ப எளிது இல்லையா? அதை சொல்ல வைக்கிறது ஐடியாலஜி. எப்போ நீங்கள் அதை ஐடியாலஜிக்குள்ளே அடைச்சி இது வந்து சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை, இது ஒரு உயர்ந்த பணி அப்படியெல்லாம் நம்ம சாயம் பூசுகிறோமோ அப்போ அதை தொழில்முறையாகாமல் நம்ம தடுக்கிறோம். இங்கே தாங்க சிக்கல் ஆரம்பிக்குது. எப்போ நீங்கள் உங்களுடைய உற்பத்திக்கு, நீங்கள் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தீங்க, பெருநகரத்துக்கு போனீங்க, அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனீங்க, படிப்படியாக உங்களுடைய உற்பத்திக்கு மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொண்டே போனீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய உற்பத்திக்கு நீங்கள் மதிப்பை கூட்டுறத தவறு என்று நினைக்கிறீர்கள். பணவீக்கம் என்பது விவசாயத்திற்கு கேடு, சமூகத்திற்கு கேடு அப்படின்னு நீங்கள் கன்வீனியண்ட்டாக ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துறீங்க. எப்போல்லாம் பால் விலை கூடுதோ அப்போல்லாம் டிவியில் போடுறீங்க, எப்போல்லாம் வெங்காய விலை கூடுதோ, தக்காளி விலை கூடுதோ, உருளை விலை கூடுதோ அதை பெருசாக ஒரு செய்தியாக்குறீங்க. அதே சமயத்தில் எப்போல்லாம் மதிப்பில்லாத ஒரு இடத்துக்கு அந்த விவசாயம் வருதோ, உற்பத்திக்கு எப்போல்லாம் மதிப்பில்லாமல் போயிடுதோ, எப்போ போகுது, நிறைய உற்பத்தி செய்யும்போது நீங்கள் விவசாயியை பனிஷ் பண்ணுறீங்க. மதிப்பில்லை, தக்காளி 2 ரூபாய் கிலோ கீழே கொட்டுறாங்க அப்படின்னு அதையும் கதையாக்குறீங்க. இது எல்லாம் கதையாக்கப்பட வேண்டிய விஷயங்களே இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய உண்மைகள். நம்ம என்ன பண்ணுறோம், வருஷம் அதை ஸ்டோரிஃபை பண்ணுறோம். ஸ்டோரிஃபை பண்ணி சமூகமாக ரொம்ப ஏதோ நமக்கு சிம்பத்தி இருக்கிற மாதிரி விவசாயம் மேலே, விவசாயியை கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம்.
பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து அவங்களுடைய எண்ணங்களை வந்து மதிக்காமல் அவங்களுடைய பொருளாதார மதிப்பை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம சமூகம். அப்போது அந்த ஒரு சமூகத்திலிருந்து அந்த ஒரு இடத்துலேருந்து வளர்ந்து மேலே வந்தவங்க நகரத்துக்கு வந்தாங்க, பெருநகரத்துக்கு வந்தாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க. இவங்க திருப்பி அதை போய் செய்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏன் வருது? ஃபஸ்ட்டு இது ஏன் வருதுனாக்கா, அவங்களுடைய வேலை பளுவை அவங்களால உளவியல் ரீதியாக சரியாக கையாள முடியவில்லை என்பதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுங்கிறது சேர்ந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் முதல்ல போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தப்போ என்ன அதிகபட்சமாக வளர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்தேன். அதுக்கப்புறம் அது 10 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 கோடி ஆச்சு. இப்படி படிப்படியாக நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். ஒரு பாயிண்ட்டை நான் மற்றவங்களுக்கும் ஆலோசனை வழங்குவது, அவர்களுடைய நிதி மேலாண்மை பொறுப்பை எடுத்துக்கொள்வதுன்னு வரும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடிக்கு மேலே நாங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மேலாண்மை செய்கிறோம். இப்போ அதை செய்யும்போது நான் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நான் என்னென்ன கற்றுக்கிறேன், பர்சனல் டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்படி என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிறது. இதே போல் ப்ரொஃபஷ்னலாக ஐடியில் வளரக்கூடியவர்கள் சம்பள ரீதியாக வளர்ந்துடுறாங்க, ஆனால் பர்சனலாக வளர்கிறதே கிடையாது. அதே நபர் தான் இருக்கார் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது. இப்போ அதே நபர் தன்னை வளர்த்து கொள்ளாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் மன அழுத்தங்கள் சொந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துடுது. ஏன்னா வந்து ப்ரொஃபஷ்னல் டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுது, பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லாதனால இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிரிட்ஜ் ஆக மாட்டேங்குது, கேப் விழுந்துக்கிட்டே இருக்குது. இது என்னை போன்ற ப்ரொஃபஷனல்ஸுக்கு எல்லா நாளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை முறை. இஃப் வி டோன்ட் டெவலப் அவர் செல்ஸ் பர்சனலி வில் பி அவுட், ஃபினிஷ்ட், வெளியே தள்ளிடுவாங்க, ஃபீல்ட் அவுட். பட் ஐடி அப்படி இல்லை, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியே தள்ள மாட்டாங்க. அந்த அழுத்தம் வந்து ஒருத்தருக்கு என்ன பண்ணுது, ஐயோ இதை விட்டு ஒளிஞ்சா போகிறோம்ப்பா, விட்டுட்டு நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ணல, அங்கெல்லாம் எப்படி நிம்மதியாக இருக்காங்கன்னு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுக்குது. பட் இந்த ஃபீலிங் மிகவும் தவறானது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா எந்த சிச்சுவேஷன்லையும் வின்னர்ஸ் நெவர் குவிட், வெற்றியாளர்கள் வெளியேற மாட்டார்கள். குவிட்டர்ஸ் நெவர் வின், வெளியேறியவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இங்கேருந்து அங்கே போய் இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது என்ன டிமாண்ட்? விவசாயம் பண்ண போனாக்கா கப்பாசிட்டி டு டேக் லாஸ் முதல்ல இருக்கணும். ஏன்னா திடீர்னு எதிர்பார்த்தது கிடைக்காது. பயிர் வந்து நம்ம போட்ட பணத்தை கூட திருப்பி தராது. இது விவசாயினுடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாட பிரச்சனை. ஆனால் என்றைக்குமே ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அவன் உழைச்ச காசுக்கு கம்மியாக காசு வாங்கினதே கிடையாது. அந்த பழக்கமே கிடையாது ஐடி ப்ரொஃபஷனலுக்கு. ஆல்வேஸ் ரூபாயின் மதிப்பு குறையிறதுனால எப்போவுமே அவங்களுடைய உழைப்பை விட அதிக மதிப்பை பெற்று பழக்கப்பட்டவர்கள். அவங்க போயிட்டு என்ன மதிப்பு கிடைக்கும்னு தெரியாத ஒரு இடத்துல போய், அதுவும் இயற்கையின் மாற்றங்கள் சீற்றங்கள் இதெல்லாம் எப்படி பாதிக்கும்ங்கிறத வந்து அவங்க யோசிச்சதே கிடையாது. இது தவிர பயிரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். வெளியில் இருந்து வந்து திடீர்னு யாராவது வந்து கிராப்பை டேமேஜ் பண்ணிடுவாங்க, திருட்டு. அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணாது, உரிய நேரத்தில் தண்ணி கிடைக்காது, ஒரு ஃபேஸ் தான் வரும், வோல்டேஜ் வராது. இப்படி இடையூறுகளே பார்க்காதவர்கள் திடீர்னு போய் எக்கச்சக்க இடையூறுகள் உள்ள ஒரு இடத்துல போய் அவங்களுடைய மொத்த எனர்ஜியையும் பணத்தையும் போட்டாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா ஐடி வேலையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் அழுத்தங்கள் அவங்கள இந்த இடத்த விட்டு போனால் போகிறோம், நம்ம எப்படியாவது போய் எதையாவது செஞ்சு ஜெயிச்சுக்கலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையை உருவாக்கு. இதில் ஃபேமிலி தாங்க பாவம். ஏன்னா ஒருவர் வந்து படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்யும்போது நான் இந்த வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போகிறேன்னு யாரையும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. குழந்தைங்க வந்து ஒரு அர்பன் சுச்சுவேஷனில் படித்து பழகப்பட்டிருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு பூர்த்தி திருப்பி நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கவும் முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைப்ரிட் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. வீடு நகரத்தில் இருக்கும், விவசாயம் வந்து தள்ளி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட விவசாயத்தில் மறுபடியும் இவங்க வந்து ஒரு ஆப்சன்டி லேண்ட்லார்டாக மாறிவிடுவார்கள். விவசாயம் நடக்கிற இடத்துல இவங்க எல்லா நேரத்துலையும் இருக்க மாட்டாங்க. நடவுக்கு மட்டும் போவான், அறுப்புக்கு மட்டும் போவான். நடுவில் யார் மேற்பார்வையிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒருத்தர் வச்சுப்பான், அவன் ஒழுங்காக வேலை பண்ண மாட்டான். இது எல்லாமே பொருளாதார விளைவுகள் கொண்டவை. இந்த பொருளாதார விளைவுகள் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிதி நிலைமையை மோசமாக்கக்கூடியவை. இது எதுவுமே இதை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது அவங்க மைண்டில் வந்து ஏறறதில்லை.
இது எல்லாமே பட்டு அனுபவப்பட்டு இழந்து வரக்கூடிய விளைவுகள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளைவுகளை சந்திப்பதற்கு 99% ஆஃப் த ஃபேமிலிஸ் ஆர் நாட் ரெடி. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோடனே குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை உடனே குறைக்க நினைப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். இதை பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள், உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன மாதிரி லைஃப் உங்களோட வாழணும்னு நினச்சாங்களோ அந்த லைஃப் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அவங்களும் உங்களோட ஐடியலிசமோட தானும் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அல்லது அப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு அவங்க தயாராகலை. இப்போ இந்த வாழ்க்கைக்கு ஒருத்தர் தயாராகலைன்னா அந்த வாழ்க்கைக்கு அவங்கள வந்து உட்படுத்துவது என்பது எப்படி ஒரு சமத்துவமான குடும்ப சூழலை உருவாக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. நேச்சுரலி அதில் வந்து டென்ஷன்ஸ் கூடத்தான் செய்யும். இப்போ இந்த டென்ஷன்ஸ் கூடும்போது பொருளாதார நெருக்கடி அதோடு சேர்ந்து கொள்ளும். ஏன்னா நீங்கள் வேலையை விடும்போது உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்திருக்கும், அது நல்ல தொகைன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் 4-5 வருஷம் கழித்து அந்த தொகை நல்ல தொகை இல்லைன்றது உங்களுக்கு எப்படியும் புரிய வந்துடும், தெரிய வந்துடும். ஐயோ நம்மகிட்ட இருக்கிற பணம் பத்தாதே, நம்ம இப்போ விவசாயம் பண்ணி எப்படி ஜெயிக்க போகிறோன்ற ஒரு கவலை வந்து உங்கள் மைண்டில் வந்து கூட ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நம்மளுடைய நிதி நிலைமையை வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறதுன்ற ஒரு தேடல், ஒரு டெஸ்பரேஷனை உங்கள் மைண்டில் உருவாக்கிடும். அந்த தேடல் ஆரோக்கியமான தேடலே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நிதி நிலைமையை சரியாக அளவிடாமல் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் ஒருத்தரை பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகாது. அது அவங்கள வந்து ஒரு லெஸர் பிளேஸுக்கு தான் கொண்டு போகும். இது தவிர நீங்கள் அந்த ஊருக்கு போய் விவசாயம் பண்ணும்போது அந்த ஊரினுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் நீங்கள் கணக்கிட்டு இருக்க மாட்டீங்க, அளவிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி போயிட்டீங்களே வெளியே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது வேற யாரோ செய்ய வேண்டிய ஒரு செலவுன்னு. ஆனால் அந்த செலவெல்லாம் உங்கள் மேலே வந்து விழும். இப்படி சுகமாக இருக்கும் வாழ்க்கை என்று நினைத்து ஒரு இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது சுமையான வாழ்க்கையை தான் நீங்கள் தொடர்ந்து சந்திக்க போறீங்க. அதை சந்திக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்களோ தெரியாது, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. கிராம வாழ்க்கை என்பது நகரத்திலிருந்து போவதற்கு சில நாட்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு அதோடு ஒத்து வாழ முடியும் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி வாழக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். ஏன்னாக்கா அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்க குறைச்சிக்கிறாங்க, வாழ்க்கை மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறாங்க. குடும்ப ரீதியாக அப்படி ஒரு வாழ்க்கை முறையை அத்தனை பேரும் ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து அதில் வரக்கூடிய விளைவுகளை அவங்க பொருட்படுத்துவதில்லை. தோல்வி வந்தாலும் அதை அனுபவிக்க ரெடியாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் மிகவும் குறைவானவர்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், சமூகம் அவங்களை எப்படி பார்க்குன்றது இதில் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நான் இதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ நிறைய விளைவுகள் இருக்குது இதுக்கெல்லாம். இப்படி பொருளாதார ரீதியான விளைவுகள் உள்ள, சமூக ரீதியான விளைவுகள் உள்ள ஒரு முடிவை ஐடியாலஜிக்கலாக எடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் தவறானது. ஐடியாலஜி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஐடியாலஜி மூலமாக பார்க்கும்போது நீங்கள் தவறுகளை மட்டும்தான் செய்ய ஆரம்பிக்கும். ஒரு தனி மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் பயசஸ் அதிகமாகும் போது அவன் குடும்பமும் அதே ஐடியாலஜி சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறது. அவங்க மனைவியும் இவர் சொல்றதெல்லாம் சரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறாள். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு சொசைட்டி நம்ம உருவாக்கிட்டு வரோம், ஆணும் பெண்ணும் சமமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நபர் வந்து ஐடியாலஜியை தூக்கி பிடிச்சா இன்னொரு பர்சனுக்கு அதில் பிலீஃப் இல்லைன்னா என்ன மாதிரியான ஈக்குவேஷன் அதில் வருங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் தான் நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதை தட்டி கழித்து விட்டு ஒரு குடும்பம் வளர முடியாது என்பது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் வந்து செட்டில் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வளரவே முடியும். இதை நான் இந்த இடத்துல பிளண்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சோஷியல் இஷ்யூ, இது பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. இதை பொலிட்டிக்கலாக பார்க்கறது ரொம்ப கன்வீனியன்ட், அதனால தான் அதை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு எக்கனாமிக் இஷ்யூ, ஒரு சோஷியல் இஷ்யூ எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது குடும்பங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று.
அப்படி சரியாக யோசிச்சாதான் இந்த மாதிரி டெசிஷன்ஸை நீங்கள் சரியாக எடுப்பீங்க, அல்லது இந்த மாதிரி டெசிஷன்ஸை தவிர்ப்பீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது தொழில்முறையாக்கப்பட வேண்டிய ஒன்று. உற்பத்தியை அதிகரிக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யப்பட வேண்டிய ஒரு துறை. அது எங்கு செய்கிறதோ, அதை யார் செய்கிறார்களோ அவங்க தான் விவசாயத்தில் வெற்றி அடைவார்கள். 99% பேர் விவசாயத்தில் இன்று தோல்வி தான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1% தான் சோஷியல் லேடரில் டாப்பில் இருக்கிறவங்க. அவங்க எக்கச்சக்க பணம் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நம்ம எல்லாருமே ஜெயிக்க முடியும்னு நினச்சோன்னா அது நம்முடைய தவறு. அந்த தவறை நடுத்தர வர்க்கத்தினர், சாதாரண இடத்திலிருந்து வளர்ந்து நகரம் வந்து பெருநகரம் போய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்தவர்கள் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை இந்த களத்தில் நான் ஆணித்தரமாக பதிய விரும்புகிறேன். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் கருத்துக்களாக பார்க்க வேண்டும். அந்த கருத்துக்களிலிருந்து நம்முடைய தேடல் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக வேண்டும் என்பதுதான். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.